வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ரிசல்ட் சம்மந்தமான சின்ன தகவல்கள் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்ற கேள்வி வந்து நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் ஆன்சர் கீ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் அப்படின்றது கண்டிப்பாக வெளியிடுவாங்க. அடுத்த ப்ராசஸ் அப்படின்றது ரிசல்ட் தான். இதுக்கப்புறம் வேறு எதுவும் ப்ராசஸ் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ரிசல்ட் தான் வரணும். அது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1 மந்த்தாவது ஆகிடும். ஏன்னா நம்ம அதனுடைய கரெக்ஷன் ப்ராசஸ் இது எல்லாமே வந்துட்டு போகணும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு 1 மந்த்து கிட்ட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப் என்ன ஒரு 2 வார காலங்களில் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாள் வந்து இதை பெண்டிங்கில் போட்டுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு ஜனவரி பிப்ரவரியில் ஜாயினிங் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10-15 நாட்களில் வந்துட்டு எக்ஸாமினர் ரீடர் பெய்லிஃப்க்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக ஒரு 1 மந்த்துக்குள்ளே ஓஏ மசால்ச்சி வாட்ச்மேன் இதற்கான ரிசல்ட்டை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அஃபிஷியலாக அவங்க வந்து ரிசல்ட் எப்போ அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வெப்சைட்டில் தான் அப்டேட் ஆகும். ஸோ அடுத்தடுத்த தகவல்கள் நமக்கு தெரியும் போதும் நம்மளும் வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்டுக்கான அப்டேட் என்னன்றதையும் சொல்லுவோம். இது சம்மந்தமாக வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.